ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நீட் சீரியஸில் 11th ஒரு சாப்டர் பார்த்தலாம். ரொம்ப சின்ன சாப்டர், ஈஸியாக ஒரு கொஸ்டினை கிராக் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் நேம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். ஃபஸ்ட்டு இதோட லாஜிக் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் என்ன ஃபார்முலா பார்க்கணும்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நான் பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது சிம்பிளாக ஃபோர்ஸ் பை ஏரியான்னு வரப்போகுது. ஃபோர்ஸ் பை ஏரியா, சரியா? ஸோ யூனிட்ஸ்லாம் உங்களுக்கே தெரிய போகுது. நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் என்ன போட்டு வச்சுங்க, நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா நான் அர்த்தம்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் எவ்வளோ ஃபோர்ஸ் தரேன், எவ்வளோ ஏரியாவில் அப்படின்ற மாதிரி தான் அதோட லாஜிக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்னால் ஃபோர்ஸ் பை ஏரியா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட் வந்து சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடும், சரியா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது ஸ்ட்ரெயின் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். சேஞ்ச் இன் டைமென்ஷன் சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், சரியா? ஸோ இதையே மூணாக பிரிச்சுருவாங்க. எப்படின்னா லேட்ரல் ஆர் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரல் ஆர் லீனியர் அப்படின்னும் போது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், சரியா? ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. வால்யூம் அப்படின்னும் போது வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் மைனஸ் வி கூட போட்டுப்பாங்க, ஏன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது. அப்புறமா ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது ஷியரை டீட்டான்னு எடுப்போம். அது வந்து டெல் எக்ஸ் பை எல்னு வந்துடும், சரியா? இது மெயினாக பார்த்துப்போம். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷனை. யூனிட்லெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே வந்து லென்த் தான். லீனியர் அப்படின்னும் போது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். வால்யூம் ஸ்ட்ரெயின், இது எல்லாமே ஸ்ட்ரெயின் தான். சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஷியர் டீட்டானும் போது டெல் எக்ஸ் பை எல். இதுவே ஸ்ட்ரெஸ்ஸே கூட மூணாக பிரிப்பாங்க. எப்படின்னா டென்சைல், கம்ப்ரெசிவ், ஷியர். டென்சைல் அப்படின்னும் போது ரெண்டுமே புல் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து டென்சைல், சரியா? நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரெசிவ் அப்படின்னா பேர்லையா இருக்கு, ரெண்டு சைடு இன்வெர்ட்ஸில் புஷ் பண்ண போகிறோம். இப்படி புஷ் பண்ணும் போது என்ன ஆகும், லென்த் வந்து கம்மியாயிடும், ஏரியா வந்து பெருசாகிடும். நெக்ஸ்ட் ஷியருக்கு இந்த டீட்டா போட்டிருக்கோம்ல, அந்த டீட்டா தான் எப்படி வரும்னா, இப்போ இந்த ஃபோர்ஸை இப்படி புல் பண்ணுறேன், ஒரு புக்கை இப்படி புல் பண்ணும்போது லைட்டாக இங்கே ஒரு டீட்டா வரும். tan டீட்டா அப்படி இல்லாம போது இந்த டெல் எக்ஸ் பை எல்னு வரப்போகுது, சரி? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ இதெல்லாம் டென்சைலு, கம்ப்ரெசிவ். இதுக்கெலாம் வந்து இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஷியரில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாகவே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ ஸ்ட்ரெயின் கிளியராக இருந்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ். மொத்தம் 3 மாடுலஸ் இருக்குது. இந்த மாடுலஸ் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வரப்போகுது. யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட்டு. யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியாவா. ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா நான் வரும் பாரு, எஃப் பை ஏ இன்டூ எல் பை டெல் எல், சரியா? ஸோ இதுதான் உன்னோட யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து பல்க் மாடுலஸ் அப்படின்னு பார்த்தலாம். பல்க் மாடுலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின், சரியா? ஸோ வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லலாம். அப்படின்னா இதை ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் ப்ரெஷர் பை இதில் மைனஸும் போடுவோம், ஏன்னா வால்யூம் வந்து கம்மியாகும், அதனால் மைனஸ் பி பை வால்யூம் ஸ்ட்ரெயினா டெல் வி பை வி, சரியா? ஸோ யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் கீழேயே என்ன பண்ணிக்கலாம்னா கம்ப்ரெசிபிலிட்டி கே. கம்ப்ரெசிபிலிட்டி வந்து நான் போட்டுக்கலாம்னா கே போட்டுக்கலாம். கம்ப்ரெசிபிலிட்டி கே ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1/b ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் தான் வந்து கம்ப்ரெசிபிலிட்டி, சரியா? நெக்ஸ்ட் ஷியர் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ். ஷியர் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின், சரியா? ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். இதை ப்ரெஷர்னு இல்லை ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுத்துங்க. இதை வந்து டீட்டான்னு வரப்போகுது. ஸோ இதை ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து டீட்டாவா, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் எஃப் பை ஏ, கீழே எதுவும் இல்லைனா 1 பை டீட்டா, எஃப் பை ஏ டீட்டா அப்படின்னு வரப்போகுது. ஸோ 3 மாடலஸ் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ், சரியா? நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ்லா அப்படின்னு ஒன்று இருக்கும், சரியா? இங்கே போட்டுடலாம் ஹூக்ஸ்லா அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஹூக்ஸ்லா அப்படின்னா
என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷன், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரிலேஷனு. இப்போ ஊக்ஸ்லாம் அப்படின்னும் போது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினை இப்படி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரப்போகுது. இதுனா அர்த்தம்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் லோடு, எவ்வளோ லோடு தரமோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நினச்சிங்க, நிறைய ஃபோர்ஸ் கொடுத்துனே இருந்தால் நினச்சிக்கோ, நிறைய இந்த சர்ஃபேஸில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் நிறைய ஆச்சுன்னா என்ன ஆகும், இது பெருசாகும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதை சேஞ்ச் இன் லென்த்தும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் ஆர் சேஞ்ச் இன் லென்த்து, இங்கே ஸ்ட்ரெஸ் ஆர் லோடு, லோடு தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி directly proportional to strain. இதான் வந்து ஹூக்ஸ் லாவா இருக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபும் சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை இப்போ பார்த்தோம்ல, அதை தான் இன்னொரு முறை பண்ண போகிறேன். இந்த சைடு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினா, ஸ்ட்ரெஸ் ஆர் நம்ம லோடு எடுத்துக்கலாம், லோடு. இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயின் ஆர் சேஞ்ச் இன் லென்த் எலாங்கேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ராடோ ஏதோ ஒரு மெட்டீரியல் இது மாதிரி எடுத்துக்கலாம். இதை யூடிஎம் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்கும், யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். இது ஒரு ஃபிக்ஸ்டு இது ஒரு ஃபிக்ஸ்டு. இதை இப்படி ரெண்டு சைடு லாக் பண்ணி விட்டு ஹைட்ராலிக் மிஷின் மூலமாக இதை அப்படியே புல் பண்ணுவாங்க, இந்த சைடு புல் பண்ணுவாங்க. அப்போ டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, இதுனா ஆகும் அப்படியே கிராஜுவலாக மெலிஸ் ஆகிட்டே வந்து சடனாக பிரேக் ஆகி ரெண்டு ப்ரீஸாக கட் ஆகும். ஸோ நம்ம தர லோடு இந்த சைடு கால்குலேட் பண்ணோம், அது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது இந்த சைடு கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும். எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது, ஒரு மெட்டீரியல் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ டக்டைல் பிரிட்டில் மேலியபிள் அதெல்லாம் பார்த்துருப்போம். டக்டைல் அப்படின்னா நான் அர்த்தம் 10th படிச்சிருப்போம். டக்டைல்னா ட்ரான் இன்டு ஒயர், சரியா? ட்ரான் இன்டு ஒயர். பிரிட்டில்னா அர்த்தம் பிரேக், இமிடியேட்டாக பிரேக் ஆகிடும். கிளாஸ்லாம் ஆகிடும், பட்டுன்னு உடஞ்சிடும், சரியா? ஸோ டக்டைல் மெட்டீரியலோட கிராஃப் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக வரும். அது வரைக்கும் ஏன்ற பாயிண்ட் ப்ரொபோஷனல் லிமிட்டு. ஈல்டு பாயிண்ட் அப்பர் ஈல்டு லோயர் ஈல்டு வரும், அப்பர் ஈல்டு லோயர் பிசி போட்டுக்கிறேன். அப்புறமா இங்கே ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் வரும், டின்னு வரும். அடுத்தது இப்படி வந்துடும், இது வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன். அப் டு ஏ வந்து ப்ரொபோஷனல் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ தரணும் அதுக்கேற்ற மாதிரியே எலாங்கேட் ஆகிருக்கும், சரியா? ஏ வந்து ப்ரொபோஷனல் லிமிட். பிசி வந்து ஈல்டு பாயிண்ட். அது வரைக்குமே அது என்னன்னா எலாஸ்டிக் ரீஜன் சொல்லியிருப்பாங்க. இந்த ரீஜன் வரைக்கும் எலாஸ்டிக் ரீஜன் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். நம்ம ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒரிஜினல் ஷேப் வந்துடும், ஒரிஜினலுக்கு வரும், பேக் டு த ஒரிஜினல். இதை தாண்டிடுச்சுன்னா பிளாஸ்டிக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் ரீஜனு, நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ரீஜன் அப்படின்னும் போது டஸ் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரு முறை ஷேப் மாறிச்சுன்னா திரும்பி வராது, சரியா? அப்போ டின்றது அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னும் போது, இப்போ நம்ம பைக்லாம் வாங்குறோம், சைக்கிள்லாம் வாங்குறோம்னு நினச்சிக்கோங்க. சைக்கிளில் மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி 100 கிலோகிராம் 120 கிலோகிராம் தருவாங்களா, அதுதான் இந்த பாயிண்ட். அதோட கம்மியாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா மேக்ஸிமம் லோடு அதில் அது வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே இப்போ என்னோட பைக்கில் நான் ஒரு 10 பேரை ஏற்றி உட்கார வச்சு போனோன்னா நான் உடஞ்சிரும், சரியா? லோடு தாங்காது. ஸோ அதை சொல்கிறதான் வந்து இந்த டி அல்டிமேட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஈன்றது ஃப்ராக்சர், அது ரெண்டாவே உடஞ்சிரும். இப்போ இது வரைக்கும் கிராஃப் எல்லாமே ஏறிட்டே போயிட்டுருக்கும். ஒன்ஸ் அல்டிமேட் ரீச் ஆனோடனே இந்த நெக்கிங் ரீஜன் ரொம்ப மெலிசாக வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நான் லோடு கொடுத்தாலும் கொடுக்கலினாலுமே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக வந்து ரெண்டும் பிரிஞ்சிடும். அந்த ஈன்றதான் ஃப்ராக்சர் பாயிண்ட்டு, சரியா? ஸோ ஸ்ட்ரெயின் கிராஃப் பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு பாய்சான் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. பாய்சான் ரேஷியோ சிக்மான்னு எடுத்துக்கலாம். சிக்மா அப்படின்னும் போது லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். லேட்ரல்னா அதோட டயாமீட்டர், ஸோ சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர். லாங்கிடியூட்னல்லாம் லென்த் வைஸ் del L by Lன்னு வரப்போது. இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது ஏன் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னா டயாமீட்டர் கம்மியாக இருக்கும். அப்போ del D by D இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது L by del L. ஓகேவா? எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னும் போது 1/2 ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். ஸோ இதை எப்படியும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா, ஸோ யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் வேணும்னா யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின்னு வரப்போகுது. இப்போ 1/2 இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் போடுவேன். இது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெயின். அப்போ 1/2 யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். சரி, இதை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் கிராஃப் போட்டோம்னா அதை வந்து லோடுக்கும் சேஞ்ச் இன் லென்த்துக்கும் வச்சு கூட போடலாம்னு சொன்னால், அப்போ இந்த ரீஜன் தான் வந்து என்னவா வந்திருக்கும்னா இந்த ஃபார்முலாவாக வந்திருக்கும். 1/2 ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயினை அதை 1/2 லோட் இன்டூ சேஞ்ச் இன் லென்த் போட்டாலுமே எனர்ஜி ஸ்டோர் தான் வரப்போகுது, சரியா?
ஸோ இந்த லாஜிக்ஸை கிளியராக பார்த்துங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணிடலாம்னா பிஒய்க்யூஸ் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்குது, அதை சால்வ் பண்ணிடலாம் இப்பயே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பல்க் மாடுலஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் இஸ் பி. பல்க் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. பல்க் மாடுலஸோட ஃபார்முலாவும் எழுதுகிறேன். பல்க் மாடுலஸ் அப்படின்னா மைனஸ் பி டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சரியா? ஸோ இதோட வேல்யூ பின்னு கொடுத்துறாங்க. இட் இஸ் சப்ஜெக்டட் டு த யூனிஃபார்ம் ப்ரெஷர் தான் நான் எடுத்துருக்கேன். த ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் கேட்குறாங்க. ஃப்ராக்ஷனல் டிக்ரீஸ் இன் ரேடியஸ்னா டெல் ஆர் பை ஆர் அதோட வேல்யூ கேட்குறாங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெல் வியோட டெல் ஆர் பை ஆர். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னா வரும் 4/3 பை ஆர் கியூப் வந்துடும். கரெக்டாக? இப்போ டெல் வி பை வி அப்படின்னா என்ன வரும்? இந்த பவர் ஆர் பவர் 3யா, அப்போ இந்த 3 கீழே வந்துடும். டெல் ஆர் பை ஆர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கா? பவர் இருந்தால் அந்த பவர் வந்து பேஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ 3 × டெல் ஆர் பை ஆர். ஸோ இப்போ இந்த டெல் வி பை விக்கு பதில் நம்ம இதை போட்டுக்கலாம். பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டெல் வி பை விக்கு பதில் இதை நான் பண்ணிக்கலாம் 3 டைம்ஸ் டெல் ஆர் பை ஆர். அவங்க கேட்டது டெல் ஆர் பை ஆர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதை தூக்கி அங்கே போட்டுருங்க. அப்போனா வரும் டெல் ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை பின்னு வரப்போகுது. இந்த 3 அப்படியே தானே இருக்குது, இங்கே வரப்போகுது. ஸோ மைனஸ்ன்றது கூட அது சேஞ்ச் இன் டைமென்ஷனுக்காக அந்த மைனஸ் தரல. அப்போ ஆப்ஷன் வந்து மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ பி பை 3b எங்கே இருக்கு பாருங்க, பி பை 3b ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். two wires are made up of same material and have the same volume. ஓகே, 2 ஒயர் இருக்கான், 2 ஒயர் போட்டுக்கிறேன். இது ஒரு ஒயர், இது ஒரு ஒயர்னு போட்டுப்பேன். ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஒயர் ஏ ஒயர் பி. சேம் மெட்டீரியல் அப்படின்னா யங்ஸ் மாடலஸ் சேமாக இருக்க போகுது. சரியா? சேம் மெட்டீரியல் மீன்ஸ் யங்ஸ் மாடலஸ் சேம் அண்ட் ஹாவ் த சேம் வால்யூம். ரெண்டுத்துக்குமே வால்யூமும் சேமாக இருக்குது. The first wire has the cross sectional area A and the second wire has cross sectional area 3A. அப்போ இதோட டயக்ராமா நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரஃபாக போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதோட ஏரியா வந்து ஏரியா ஏன்னும் போது மெலிசாக போட்டுக்கிறேன், லென்த்தாக இருக்க போகுது. சரியா? இப்போ ஏரியா ஏ லென்த்து, இப்போ இது வந்து 3 டைம்ஸ் த ஏரியா சொல்லியிருக்காங்களா? 3 டைம்ஸ் த ஏரியானா இவ்வளோ பெருசாக இருக்க போகுது, 3 டைம்ஸ் த ஏரியா. இப்போ ரெண்டுத்துக்குமே வால்யூம் சேம் அப்படின்னும் போது இதோட லென்த்து கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த்து. அப்போ இது லென்த்து கம்மியாக இருக்கும், இதோட லென்த்து என்னவா இருக்கணும்? அதிகமாக இருக்கும். அப்போ 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ இதோட லென்த்து 3L இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்க பார்க்கலாம். வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த்தா, வால்யூம்னா ஏரியா இன்டூ லென்த்து ஏ இன்டூ 3L. இங்கேயுமே நான் வரப்போகுது 3L இன்டூ ஏ வரப்போகுது. 2 3யும் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டுத்துக்குமே வால்யூம் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்தது இது கரெக்டு. அவங்க ஏரியா கொடுத்துருந்தாங்க, லென்த் வந்து இது 3L இருக்கும், இது எல்லாம் இருக்கும். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை டெல் எல். இந்த ஒயர் வந்து இன்க்ரீஸ்டு பை டெல் எல், அவ்வளோ லென்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அப்ளைங் த ஃபோர்ஸ் எஃப். ஹவு மச் ஃபோர்ஸ் எஃப்க்கு டெல் எல் இன்க்ரீஸ் ஆகுதான். ஹவு மச் ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு ஸ்ட்ரெச் த செகண்ட் ஒயர் பை த சேம் அமௌண்ட். டெல் எல்லும் சேமாக தான் இருக்கணும். இது 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ ஃபோர்ஸ் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா இது ரொம்ப தடியாக இருக்குல்ல ஏரியா. இப்போ இந்த எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும். இப்போ இது மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். யங்ஸ் மாடலஸ் சேமா? அப்போ யங்ஸ் மாடலஸ் சேம்னா நம்மளுக்கு யங்ஸ் மாடலஸ் ஃபார்முலா தெரியும். யங்ஸ் மாடலஸ் ஃபார்முலானா அது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ரெண்டுத்துக்குமே அது சேமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. இதை ரெசிப்ரோகேட் பண்ணனா FAL பை டெல் எல். சரியா? இப்போ இது 2 சைடும் சேம்னு எடுத்துக்க போகிறேன். FLA டெல் எல் ஈக்குவல் டு FLA டெல் எல். சரியா? இந்த சைடு இருக்கிறது ஏ, இந்த சைடு இருக்கிறது பி. எஃப் வந்து இங்கே எஃப்னே இருக்குது, லென்த் வந்து 3L இருக்குது ஏ கேஸுக்கு. ஏரியா வந்து எவ்வளோ இருக்குது? ஏனே இருக்குது. சேஞ்ச் இன் லென்த்து டெல் எல்னு வரப்போகுது. இங்கே வந்து எஃப் தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எல் வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? வெறும் எல் தான் இருக்குது. ஏரியா வந்து இந்த சைடுக்கு 3 ஏரியா இருக்குது. சேஞ்ச் இன் லென்த் ரெண்டும் சேம் தான். அப்போ டெல் எல் தான். இதெல்லாம் சேமாக இருக்கும், அதை கேன்சல் பண்ணிடலாம். டெல் எல் ஏ கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ இந்த எல்லும் கூட கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 3, இந்த 3 இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். அப்போனா ஆகும் பாருங்கள், 3 எஃப் இருக்குது, இது ஒரு 3 இருக்குது, இது ஒரு 3 எக்ஸ்ட்ரா வந்தது, ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது தான் அன்னோன் ஃபோர்ஸ். அப்போ 3 3s are 9 எஃப்.
ஸோ நம்ம இங்கே 9Fன்ற ஃபோர்ஸ் கொடுத்தா தான் del L இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். when a block of mass m is suspended by the long wire of length L, ஒரு லாங் ஒயர் இருக்கு, அதோட லென்த் வந்து எல், கேபிட்டல் எல் கொடுத்துருக்காங்க. அதில் மாஸ் எம் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கான். சரியா? ஸோ மாஸ் எம் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. த லென்த் ஆஃப் த ஒயர் பிகம் எல் பிளஸ் கேபிட்டல் எல் பிளஸ் ஸ்மால் எல். அப்போ அதோட வெயிட்டால கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. கரெக்டா? ஸோ இது மாதிரி பக்கத்தில் வேணா போட்டுக்கிறேன். இங்கேருந்து இனிஷியலாக இவ்வளோ தூரம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இது வரைக்கும் எல்லுன்னு இருக்கும், இது வந்து ஸ்மால் எல்லுன்னு இருக்க போது. அப்போ இந்த பிளாக்கு கொஞ்சம் லைட்டாக கீழே வந்திருக்கும். சரியா? இது கேபிட்டல் எல், இது ஸ்மால் எல். சரியா? கேபிட்டல் எல், ஸ்மால் எல். த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இந்த எக்ஸ்டெண்டட் ஒயர். ஸோ இதோட ஃபார்முலா 1/2 இன்டூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் போடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னால் 1/2 ஸ்ட்ரெஸ்க்கு பதில் ஃபோர்ஸ் ஆர் லோடு இன்டூ ஸ்ட்ரெயினுக்கு பதில் சேஞ்ச் இன் லென்த் எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபில் இப்படி போட்டிருப்பேன். இது வந்து லோடுன்னு எடுத்திருப்போம், இது வந்து சேஞ்ச் இன் லென்த் எடுத்திருப்போம். இதோட ஏரியா தான் வந்து ஸ்டோர்டு எனர்ஜியாக இருக்கும். ஆஃப் இன்டூ லோடு எஃப் இன்டூ del L வரப்போகுது. ஸோ 1/2 இது ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து வெயிட் தான் வந்து ஃபோர்ஸு. எம் இன்டூ ஜின்னு வரப்போகுது. எம் இன்டூ ஜி. சேஞ்ச் இன் லென்த், எவ்வளோ லென்த் மாறி இருக்கு. இனிஷியலாக எல் இருந்துச்சு, இதுதான் ஸ்மால் எல் தான் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இப்போ ஸ்மால் எல் போட்டுப்போம். 1/2 mgl. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், ஸ்மால் எல் தான் வரணும். ஆப்ஷன் 3ல கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் curves are drawn for the two different material X and Y. It is observed that the ultimate strength point and fracture point, அந்த கிராஃப் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல வர்றது, இங்கே ஒரு பெண்ட் வந்திருக்கும், இங்கே மேக்ஸிமமாக ஒன்று வரும், ஃப்ராக்சர் ஒன்று வரும். இந்த 2 பாயிண்ட், இது வந்து அல்டிமேட்டு, இது வந்து ஃப்ராக்சர். இட் இஸ் அப்சர்வ் தட் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட் அண்ட் த ஃப்ராக்சர் பாயிண்ட் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் ஃபார் த மெட்டீரியல் எக்ஸ். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், இந்த கிராஃபை இப்படி போட்டுக்கிறேன். இப்படி போட்டு எக்ஸ், இந்த அல்டிமேட்டு ஃப்ராக்சர் பக்கத்தில் இருக்கான். ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது ஒன்று. பட் ஆர் ஃபார் அப்பார்ட் ஃபார் த மெட்டீரியல் ஒய். மெட்டீரியல் ஒய்க்கு இந்த அல்டிமேட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா ஃப்ராக்சர் ரொம்ப தூரத்தில் இருக்கான். சரியா? இது எக்ஸ் மெட்டீரியல், இது ஒய் மெட்டீரியல். லைக் டு பி. இப்போ சிம்பிளான லாஜிக் தான் இது. இந்த நான் போட்ட கிராஃபே பிரிட்டல் மெட்டீரியல் தான் போட்டிருப்பேன். டக்டைல் போட்டிருப்பேன். டக்டைல் அப்படின்னா ட்ரான் இன்டூ ஒயர்ஸ். அதை நல்லா யூஸ்டாக கூட மேக்ஸிமம் பாயிண்ட் வந்துட்டு அது உடையிறதுக்கு ரொம்ப தூரம் போகும். அப்போ ஒய்ன்றது கன்ஃபார்மாக டக்டைலாக இருக்கும். இதில் வந்து அந்த எலாங்கேஷனே இருக்காதான், பட்டுன்னு உடஞ்சிரும்னா பிரிட்டில் தான், பட்டுன்னு போட்டவனே உடஞ்சிரும். சரியா? மேக்ஸிமம் லோடு இருக்கும். அந்த லோடு வந்தவொடனே எக்ஸ்டெண்ட்லாம் ஆகாது, அப்பயே உடஞ்சிரும். சரியா? இது கண்ணாடி, கிளாஸு. இது வந்து காப்பர் ஒயர்னே எடுத்துப்போம். காப்பர் ஒயர் அப்போனா ஆகும், அப்படியே லென்த்தாக வந்துனே இருக்கும். இப்படி இருந்தது, இப்படியே வந்துனே ரொம்ப தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அப்புறம் தான் தனித்தனியாக உடையும். ஆனால் அதுவே ஒரு கிளாஸ் ராடை இப்படி வச்சோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதே தெரியாது, பட்டுன்னு என்ன ஆகிடும், உடஞ்சிரும். அப்போ இது பக்கத்துலேயே இருக்கும், இது ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ எக்ஸ்ன்றது பிரிட்டில், பக்கத்தில் இருக்கிறதால பிரிட்டில் அண்ட் டக்டைல். ஆப்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்கும். சரியா? பிரிட்டில் அண்ட் டக்டைல், ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டலாம் பாருங்க. வெறும் டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பார்த்தோன்னே போட்டுடணும். ஆனால் இது மாதிரி கொஸ்டின்ஸை ஆப்ஷனை கரெக்டாக எது இருக்குன்னு பார்த்து போடுங்க. ஆர்வத்தில் ஈஸின்ட்டு என்ன பண்ணுறோம், மாற்றி போட்டுருவோம். ஸோ ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியாவா? ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பை ஏரியா டெரைவ் பண்ணியே போடுங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னா எம்ஏ, ஃபோர்ஸ்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஏரியா ஃபோர்ஸ்னா வரப்போகுது ஃபோர்ஸ் வந்து எம்ஏவா? நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபோர்ஸ்னா எம்ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதோட டைமென்ஷன் ஃபார்முலா எம், ஆக்சலரேஷன் LT -2, ஏரியாவுக்கு வந்து L² வரப்போகுது. ஒரு எல் போச்சுன்னா இது -1 ஆகிடும். ML -1 T -2, ML -1 T -2, ஆப்ஷன் 4 கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எ ஒயர் ஆஃப் லென்த் L, ஒரு ஒயர் இருக்குது, அதோட லென்த் L, அதோட ஏரியா A, ஹேங்கிங் ஆன் எ ஃபிக்ஸ்டு சப்போர்ட். சரியா? இப்படி இருக்குது, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் ஹேங் ஆகிருக்கு. The length of wire changes to L1 when mass M is suspended from its free end. ஸோ இதே டயக்ராம் போடுறேன். அப்போனா அதுதான் ஒரு மாஸ் சஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட லென்த் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட லென்த் வந்து என்னவா மாறிச்சுன்னா இப்போ L1 மாறிச்சு. எப்போனா இந்த மாஸ் நம்ம சேர்த்ததால, கேபிட்டல் எம்ன்ற மாஸ் சேர்த்ததால இதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா?
த எக்ஸ்பிரஷன் ஃபார் யங்ஸ் மாடுலஸ் ஒய் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்படியே ஈஸியாக போட்டுவாங்க. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா, ஸ்ட்ரெஸ்னா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியாவா, ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்ன்றது வெயிட், அப்போ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? மாஸ் எம்ஜின்னு வரப்போகுது. இதுதான் வந்து ஃபோர்ஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, இது வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஃபோர்ஸுக்கு எம்ஜின்னு எடுத்துக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த ஒயர் ஏன் தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் லென்த்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்கும்? இனிஷியலாக எல்லுன்னு இருந்துச்சு, அப்புறமா L1 ஆச்சு. அப்போ சேஞ்ச் இன் லென்த் இதுதான் பெருசாக இருக்கும். L1 மைனஸ் எல், இதுதான் சேஞ்ச் இன் லென்த்து, டெல் எல். சரியா? டெல் எல்ன்றது L1 மைனஸ் எல், ஒரிஜினல் லென்த்து LA தான். ஸோ அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது MA பை எல் இன்ட்டு எல் பை L1 மைனஸ் எல். சரியா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், MGL டிவைடட் பை A இன்ட்டு L1 மைனஸ் எல். ஆப்ஷன் 4ல் கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த கிவன் பிலோ டூ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன் இஸ் லேபிள்ட் அசர்ஷன் அண்ட் அதர் இஸ் லேபிள்ட் ரீசன். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரெச்சிங் எ ஸ்ப்ரிங் இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதை ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் டிட்டர்மைன் பை த ஷியர் மாடுலஸ். கரெக்ட் தான். ஷியர் மாடுலஸ்னால் அது ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். அது நல்லா இருந்தால் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? அப்போ ஏ வந்து கரெக்டு. பி அதான் ரீசன், அசர்ஷன் கரெக்ட். ரீசன் a coil spring of காப்பர்னா சியூன்னு போட்டுக்கிறேன், as more tensile strength than the ஸ்டீலா, இதுக்கு வந்து மோர் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறாங்க, இதுக்கு லெஸ் ஸ்ட்ரென்த் சொல்கிறாங்க. தப்பு. ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஃபேமஸ் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, which one is more elastic, ரப்பர் ஆர் ஸ்டீல்? சொல்லுங்க பார்க்கலாம். which one is more elastic, ரப்பர் ஆர் ஸ்டீல்? ரப்பர் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம். அதுதான் தப்பு. ஏன்னா ஆன்சர் வந்து ஸ்டீல் தான் கரெக்டு. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் தான் அதிகம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் தான் எல்லாத்தோட அதிகம். ஏன் அப்படின்னா ரப்பருக்கு ஒரு 10 நியூட்டன் தரேன், ஸ்டீலுக்கும் 10 நியூட்டன் தரேன். ரப்பர் 10 நியூட்டன் தாங்காது, பறந்து போயிடும், எப்பயோ புட்டுன்னு போயிடும். ஆனால் ஸ்டீலு தாங்கும், அந்த லோடுக்கும் தாங்கும். அதனால் ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக்கு. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? காப்பருக்கு அதேன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸ்டீலுக்கு அதான் அதிகமாக இருக்கும். அப்போ இது தப்பு. அசர்ஷன் கரெக்டு, ரீசன் தப்பு. ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லெட் எ ஒயர் சஸ்பெண்டட் ஃப்ரம் த சீலிங். எல்லாமே இதே மாதிரி கொஸ்டினாகவே இருக்கு பாருங்க. லெட் த ஒயர் சஸ்பெண்டட் ஃப்ரம் த சீலிங், ரிஜிடிட்டி சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரெச்டு பை த வெயிட் W attached at its free end. The longitudinal stress at any point of the cross section area of the wire. ஸோ ஈஸியாகவே போடலாம் பாருங்க. let a wire suspended from the ceiling. சீலிங்லேருந்து ஒரு ஒயர் சஸ்பெண்ட் ஆயிருக்கான், ஒயரு, அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரெச்டு பை த ஸ்ட்ரெச்டு இப்படி இருந்துச்சு, வெயிட்டால் என்ன ஆகுதான்? கொஞ்சம் இறங்கி வந்திருக்கும். எல்லா கொஸ்டினும் இதே மாதிரி தான் இருக்குது. வெயிட் W அட்டாச் டு இட்ஸ் ஃப்ரீ எண்ட். த லாங்கிடியூனல்னாலே லென்த் வைஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த கிராஸ். இது ஒரு கொஸ்டினாக பாருங்கள், வெறும் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்கான். ஸ்ட்ரெஸ்னா அது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வந்து வெயிட்டு, ஏரியாவும் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ W பை ஏ தான் வரப்போகுது. ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் பதில் Wன்னு கொடுத்துறாங்க, ஏரியாவும் கொடுத்துறாங்க, W பை ஏ. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த அமௌண்ட் ஆஃப் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஸ்டீல் ஒயர் ஆஃப் லென்த், SI யூனிட்னு கொடுத்துட்டாங்களா. லென்த் ஆஃப் த ஒயர் 100 சென்டிமீட்டர் டு ஸ்ட்ரெச்ட் பை 1 mm. சேஞ்ச் இன் லென்த் வந்து 1 mm. சரியா? இப்போ யங்ஸ் மாடுலஸ் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க? யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் -2. ஒரிஜினல் 100 சென்டிமீட்டரு. சேஞ்ச் இன் லென்த் வந்து 1 mm இருக்குது. இது ரெண்டுத்துமே மீட்டராக மாற்றிக்கணும்ல நம்ம. ஃபஸ்ட்டு இதை மாற்றுறோன்னா 10⁻³ மீட்டர், 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர்னு வரப்போகுது. ஓகே, இப்போனா கேட்டிருக்காங்க எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி U அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் பாரு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ் மட்டும் வேணும்னா Y யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். அதை போட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் Yன்னு போட்டுப்பேன். ஸ்ட்ரெயினுக்கு போட்டேன்னா இங்கேயே ஒரு ஸ்ட்ரெயின் 1/2 Y இன்ட்டு ஸ்ட்ரெயின் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ போட்டலாம் பாருங்கள். 1/2 யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 × 10⁻11. ஸ்ட்ரெயின் வேல்யூ, ஸ்ட்ரெயின் தான் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து.
ஸ்ட்ரெயினா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தாக சேஞ்ச் இன் லென்த் வந்து 10⁻³ ஒரிஜினல் லென்த் வந்து 1 டிவைடட் பை 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2 கூட கேன்சல் பண்ணிவிடு. 10⁻11 இன்ட்டு 10⁻³ -3 ஆகிடும். அப்போ இதை கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வரப்போகுது? 5ன்னு வரப்போகுது. அப்போ 10⁻5 ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The maximum elongation of the steel wire of 1 meter length. Length வந்து 1 மீட்டரு, லென்த் வந்து 1 மீட்டர். எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் த ஸ்டீல். அப்போ அதோட யூனிட் வச்சு பாருங்க. எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் த ஸ்டீல் அந்த யங்ஸ் மாடல்ஸ் கொடுத்துறாங்க. இது 8 × 10⁸ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்னா அது ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஃபோர்ஸ் பை ஏரியா ஸ்ட்ரெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ தான் எலாஸ்டிக் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. 8 × 10⁸ யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁻11 கொடுத்துறாங்க. இப்போ மேக்ஸிமம் எலாங்கேஷன் ΔL கேட்குறாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். யங்ஸ் மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயினுக்கு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. அப்போ F/A × L/ΔL இதை ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம். Y = ஸ்ட்ரெஸ் இன்ட்டு L/ΔL. ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்களே. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவே ஆல்டர் பண்ணிடுறேன். சேஞ்ச் இன் லென்த் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ΔL வரும்போது ΔL மட்டும் அங்கே போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு L/Yன்னு வந்துட போகுது. ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 8 × 10⁸. எல்லோட வேல்யூ 1. யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁻11. 2 × 10⁻11. அப்போ 2 1s are 2 4s are 4 × 10⁸. இந்த பவர் மேலே வரும்போது -11 ஒன்று வரப்போகுது. அப்போ 4 × 10⁻³ மீட்டர்னு வரும். இது வந்து மீட்டர்லேருந்து mm மாற்றணும்னா 4 mm. சரியா? அப்போ 4 mm. சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.